இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்கிறத பார்த்து கடவுள் வருத்தமும் படுறான், இவனையும் நம்ம படைச்சிட்டுமேன்னு. இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில். பொல்லாதவன் நெறி நில்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார். இவன்லாம் பூமியில் எதுக்கு பிறந்தான்? நல்லவன் பின்னாடியும் போகிறதில்ல, நல்லதையும் பேசுறதில்லை, பொய்யே பேசின்னு திரியிறான். இவன் எதுக்கு இந்த பூமியில் போகிறான்னு இப்போ இறைவன்கிட்ட கேட்குறாரு. அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துன்னுக்கிறான் இந்த உலகத்தில். இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும், இரவும் பகலும், இன்பம் துன்பம், இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான். ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை, நன்மை இருந்தால் தான் தீமைக்கு இழிவு, இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை, இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு, துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை. இப்படி ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை. பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது. எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை, எங்கே போனாலும் ஒரு பெருமை. ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தி இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை, ஒரு ஜீவராசி அது அப்படி ஆகிடும். அதனால் இந்த பெண்ணுன்றவள ஒரு சிறந்த பொருள். அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு. அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவோ இன்றைக்கி இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியது தான். சொல்லுமா. என்ன பண்ணாங்கன்னா, மனுஷனோட உறவு கொண்டா நம்ம மனம் கெட்டு போயிடும், மனிதனோட உறவு கொண்டாடாம தனித்து இருந்தோம்னா அம்மா நம்மளா இருக்கலாம், கடவுளோட இணைஞ்சு வாழலான்றதுக்காக ஒதுங்கி வாழ்ந்தவங்க சித்தர்கள். ஆனா ஒதுங்கி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. மக்கள் எடுத்துக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட நேரடியாக வந்து அறிவுரை சொல்றது கிடையாது. எழுதி போட்டுட்டான், எடை எடுத்துக்கலாம் போ. ஆனா ஞானிங்க அப்படி இல்லை. மக்களோட இருந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லி மக்களுக்கு உபதேசங்கள் கொடுத்து மக்களையும் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வழிபாட்டில் கொண்டு போன மகான்கள் கஷ்டப்பட்டாங்க. இதனால சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் வேற வித்தியாசம். சித்தர்கள் உடல் அழிஞ்சது கிடையாது, சித்தர்கள் ஆன்மா அழிஞ்சது கிடையாது, சித்தர்கள் இருக்கிறது கிடையாது உலகத்தில். ஆனா மறைவாவே வாழ்வாங்க, காற்றோட காற்றாவே கலந்து சித்தர்கள் வரும். மகான்களுக்கு உடல் விழுந்துடும், ஆன்மா மட்டும்தான் இறைவனோட சேரும். அவங்க இறைவனாவே எங்குன்னு உலக வரவங்க சித்தர்கள். சித்தர்கள் மற்றவங்களுக்கு வேறுபட்டவங்க சித்தர்கள், அவங்களுடைய சிறப்பே வேற. அதனால தெய்வ வழிபாடு பக்தி வழிபாடு கிடையாது அவங்களால. மகான்கள் கிட்ட பக்தி வழிபாடு உண்டு. வள்ளலார் சொன்னாரு, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு அது பெரு தெய்வ வழிபாடுன்னாரு. அப்போ பெரு தெய்வ வழிபாடுன்னா எது? சிவம் மட்டும்தான் பெரு தெய்வ வழிபாடுன்னா, வேற மற்ற தெய்வம் எல்லாம் கிடையாதுதான் அப்படின்னா. அப்போ இந்த மனிதனை அவங்க உணர்ந்ததால இந்த மனுஷனுக்கு உண்மையை சொல்லணும். அப்போ உண்மையை சொல்லி இவங்களும் மாறணும், அறியாமையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தெய்வம் என்ன எது? இப்போ என்கிட்ட கூட நேற்று ஒருத்தர் கேட்டாரு, சாமி நான் வந்து குலதெய்வத்தை கும்பிடுறது இல்லை, அதனால என் பிள்ளைக்கு இவருக்கு என்ன ஆகுமான்னு கூட கேட்கல, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமான்னு மனம் எங்க போதுவார்? தான் மேல கூட இல்லை. இதனால தான் நான் சொன்னேன், பெத்தவனை விட்டுட்டான், பெத்ததை தேடி திரியிறான் இல்லையா? அதனால இந்த மனுஷனுடைய பாழா போன மனம் அப்படிப்பட்டது. இதை திருத்ததுக்காக பல மகான்கள் பல கஷ்டப்பட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொல்லிக்கிறேன் சாமி. எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது. உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது. ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், மனிதன் அடையாள பொருள். ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது. ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, அது அடையாளம் இல்லாதது, ஆனால் அது நிஜ பொருள். அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தெரியும். கடவுளுக்கு யாரால் அதை தொட முடியும்?
யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும்? அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லா மகான்களும் பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க. ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல. ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக சிதறி போயிடும் அதனுடைய வெப்பம். அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம். அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய்? காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளமற்றது. கடவுள் அடையாளமற்று இருக்கிறார், சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நந்தின்ற ஸ்தூல தேகம் இந்த உடல் இருக்குது, இது மாடு. இந்த மாடுன்ற உடல் தான் சிவமன்ற உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுக்கினுக்குது. அப்போது அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க. அந்த அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அன்னமயமான கோஷ உடல் இது. இந்த அன்னமயமான கோஷ உடல் உள்ளே இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது. இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது. ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும். மகான்களை தவிர மனுஷனால் சிவத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது, தீஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும். இறைவன் மறைஞ்சிருக்கிறான். அதெல்லாம் அன்னமய கோஷமான உடல் நம்மளை மறைச்சி வச்சிருக்குது. நம்ம சிவத்தை தூக்கின்னு தான் தெரிஞ்சுன்னுக்குறோம். ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னுக்குறோம், உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழலை. அதனால் உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க. அதற்காக இந்த அன்னாபிஷேகம் கடவுள் உள்ளே இருக்கிறாரு, மேலே சாதத்தால் மறைச்சி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணுறோம். கடவுள்கிட்ட போய் நீ கத்தியத்துக்கு நின்னா கடவுளை உன்னை விட்டு தூரம் ஓடிடுவார் பயந்து போய். கணவங்கிட்ட மனைவி அன்பாக இருந்தால் தான் அந்த இடத்துல சந்தோஷம் வரும். கணவன் கத்தி எடுத்துக்கணும் மனைவி கிட்டேன்னு, மனைவி தொடப்பம் எடுத்துக்கணும் கணவன்கிட்ட நின்னா சந்தோஷம் வருமா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர் அன்போடு கூப்பிட்டு மாணவர் அழைக்கும் போது மாணவன் சிரிச்சுக்கினே புக்கு எடுத்துன்னு விடுவோம், கும்பு எடுத்துக்கணும் கூப்பிட்டா போவேன்னா. அப்போது எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் முக்கியத்துவம். அன்பால் தான் எதையுமே சாதிக்க முடியும். எல்லா விஷயத்துலேயுமே அன்பை காட்டினா கெட்டு போயிடும். கண்டிப்பு இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்தால் கெடும். அன்பு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். இப்போ ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேறான், சரி ஸ்கூல் பள்ளியா வீட்லையே ரெண்டு வச்சுப்பியா, கும்பத்தை 2 கொடுக்குறியா? அப்போது அங்கே வந்து அன்பும் இருக்கணும், அதே நேரத்தில் அரவணைப்பும் இருக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் நான் அன்பை காட்டினா திருடங்கிட்ட போய் ரொம்ப அன்பாக வந்துக்கிறேங்க, நிறைய நகை போட்டுக்கிறேன் எடுத்துக்கோன்னு சொல்லுவியா? அவன் சாதாரணமாக பிடுங்குருவேன். நீ வேறு அன்பாக இருக்கிறன்னா உன்னை பிடிப்பான். அதனால் அங்கே ஆரவாரம் காட்டணும். அப்போது அதனால தான் நான் சொன்னேன், ஒரு குருவாண்ட போனால் முதல்ல நல்ல சீடனாக இருக்க கற்றுக்குங்கோ. ஒரு மனைவியாண்ட போனால் நல்ல கணவனாக இருக்க கற்றுக்குங்கோ. ஒரு கணவனாண்ட போனால் நல்ல மனைவியாக இருக்க கற்றுக்குங்கோ. ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்குங்கோ. தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாக இருக்க கற்றுக்குங்கோன்னு. இந்த பக்குவங்கள் வளர்ந்தாவே நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையும் கெட்டு போய்டும், உன் நிம்மதியும் போயிடும். அதனால் சொல்கிறார் அன்பாக இருங்க. அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. அதுதான் எல்லாருக்கும், ஒரு ஆளுக்கு சொல்கிறது இல்லை, அது உலகத்துக்கே அதுதான், கடவுளுக்கும் அதுதான். மனிதனுடைய சுவாசம் இருக்குது, அது 3 அடி தூரத்தில் ஒரு மனுஷன் நின்னானாவே, ஒரு நல்லவன் 3 அடி தூரத்தில் நின்னான்னா, ஒரு கெட்டவன் 3 அடி தூரத்தில் நின்னான்னா, இந்த கெட்டவனுடைய மூச்சு போய் நல்லவனை கெட்டவனை மாற்றிடும். அவ்வளோ சக்தி உண்டு இந்த மூச்சுக்கு. இந்த மூச்சினுடைய இயக்கத்தில் தான் இந்த பூமியை சுற்றிட்டு இருந்தது. அப்போ இந்த மனிதனுடைய மூச்சு படும்போது மகானுக்கு மனசு மாறி போயிடும். இப்போ விஸ்வாமித்திரர் இருந்தார். விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய மகான். வசிஷ்டர் அவருடைய இதை கிடைக்கணுன்றதுக்காக சகுந்தலி அமைச்சார் இல்லையா? அவ்வளோ பெரிய மகானுக்கு சகுந்தலையில காத்து பட்டவனே கணவன் மனைவியா வாழறதுக்கு ஆசை வந்துச்சு இல்ல? அப்போ அவ்வளோ பெரிய மகானே மாறி போயிட்டார். ஏன்? அவர் தனித்து இருக்கிற வரைக்கும் அவரு தான் இருந்தார். ஒரு பெண் அவரோட இணைஞ்ச உடனே அவர் மனம் மாறி போச்சு.
அப்போ இந்த சித்தர்கள் மக்களோட உறவாடினாங்களோ அவங்க மனம் என்ன ஆகும்? மாறி போயிடும். சித்தர்ன்ற பேரே இல்லாம போயிருக்கும். அதனால சித்தன் அப்படின்னா என்னன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, வைத்தியம் பண்றவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சித்தர்னா வைத்தியம் பண்றவங்க இல்ல, அறிவாளின்னு அர்த்தம். சித்தம்னா அறிவு. அதை ஆராய்ச்சி எது சரி எது தப்பு, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தேர்ந்தெடுத்து தனித்து நின்னவங்க அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அவங்களுக்கு உடல் அழிவே கிடையாது, இல்லாதவங்க. அவங்க எந்த காலத்திலும் இருந்துகினே இருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய செயல்ல அவங்களும் பங்கு பெறுறாங்க. ஆனா இந்த சராசரி மனிதனால அறிய ஏதோ நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்பாங்க, சாமி இந்த சமாதி போனேன் அந்த சமாதி போனேன், எனக்கு ஒரு காரியமும் நடக்கலையோ. ஏன்னா சமாதியில் இருக்கிறோம் சாதாரண ஆள் கிடையாது. சமாதியில் இருக்கிறோம் உடலை மறந்து உயிரோட வாழ்ந்து ஆன்மாவோட கலந்தவன், ஆண்டவனோட கலந்தவன். அப்போ நீ அந்த பாதையில போடுவாங்க போனதான் உனக்கு அது செயல் இருக்கும். சாதாரணமா கோயிலுக்கு போற மாதிரி அங்க சமாதி போயிட்டு வந்தா நமக்கு எதனா காரியம் நடக்கணும்னா ஒரு காரியமும் நடக்காது. இது அறியாமை. அப்போ அப்படிப்பட்ட சித்தர்கள் அழிவற்றவர். அவங்க ஜனங்களோட நடமாட்டமே கிடையாது, உறவே கொள்றது இல்லை. நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா கொல்லிமலையில இப்போ இவ்வளோ நாகரிகம் முத்தி எல்லா வசதிகளும் வந்தப்ப கூட கொல்லிமலையில பெரிய பஸ் போக முடியாது, மினி பஸ் தான் போக முடியும். அதே நேரத்தில் மலையில ஒரு பொருளை கூட நீ வாங்க முடியாது, எங்கேயும் போய் வெளியே திடீர்னு நினைச்சு. ஆனா மேல ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, பயன் சர்வீஸ் இருக்குது, கவர்மெண்ட் இயக்கம் எல்லாம் இருக்குது. சட்டுன்னு வர முடியாது, போக முடியாது. அங்க பொண்ணு கொடுக்குறவங்களும் எப்படி, அந்த மலைக்குள்ள இருக்கிறவங்க பொண்ணையே அப்படியே கொடுத்துக்கிறாங்க, தொடர்பு வேற எங்கேயும் கொள்ள முடியல. இப்படிப்பட்ட இவ்வளவு நாகரிகமான காலத்திலேயே எப்படி இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்ன சித்தர்கள் அந்த மலையில இருந்தாங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும்? கெடுக்கிறதுக்கு தானே நீ முயற்சி பண்ணுவ. ஒன்னே இல்லை, நீயும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிற, நீ கொஞ்சம் நல்லா நிம்மதியா வாழற, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் வாசமா இருக்கிறான், உன்னை வாழ விடுறானா? மனுஷனுக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, ஞானி உங்களோட உறவாடி என்ன அவனுக்கு லாபம்? அதனால ஏன் உறவாடணும்? அவன் நிலையில இருந்த ஏன் அவன் மாறணும்? உன் நிலையில நீ எப்படி வேணா இழிவா போயிடுவா, அவன் இழிவா போக மாட்டான். ஏன்னா உயர்ந்தவன், ஜாதியால உயர்ந்தவன் எவனுமே கிடையாது, நிலையால உயர்ந்தவன் மட்டும்தான் உண்டு. அவன் நிலையை உயர்த்திக்கணுவன். நம்ம உயர்த்தாது இங்க ஜாதி பத்தி பேசி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் நடுபாதி அப்படிலாம் கண்டமட வாழ்ந்துங்கிறோம். ஆனா அவன் உங்களோட சேர்ந்தா ஒன்னே இல்லை. நம்ம இந்த பாத்திரம் கொடுக்குறாங்க இருளர் இல்லையா, உள்ள வர பயப்படுறாங்க, வெளியே நின்னுங்கிறாங்க 3 மணி வரைக்கும். 1 மணி இருந்து சாப்பாடு போடுறோம், சாப்பிடல. காரணம் என்ன? இந்த மக்கள் அவனை தாழ்த்தவன், நீ உள்ள வரக்கூடாது, வெளியே நிக்கணும் சொல்லி 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 அவன் மனசுல அப்படியே ஊறி போய் இப்ப யாரும் சொல்லாம அவனே நிக்கிறான் வெளியே இல்லையா. ஆனா நான் என்ன பண்ணேன், கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு 3 பேருக்கும் துணி கொடுத்து அமிச்சேன். போட்டு ஜாக்கெட்டு வேஷ்டி டவல் எல்லாம் கொடுத்து அமிச்சேன். ஏன்? சமமா வாழ கத்துக்கிடா. நீ கடவுள் அடையணும்னா கடவுள் சமமானவன், ஏற்றத்தாழ்வு இல்லாதவன். உன் மனசை சீர்படுத்தணும்னா கடவுள் வழிபாட்டுல போ, அப்பதான் உன் மனம் சீர்படும். ஏற்றத்தாழ்வு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நீ கடவுளை நெருங்கவே முடியாது, எவனாலே முடியாது, சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். அதனால மனசை சமப்படுத்து, எல்லாரும் ஒரு உயிர் தான் நினைக்க கத்துக்கும். இதைத்தானே வள்ளலார் சொன்னார், ஜீவகாருண்யம் இல்லையா. அப்ப ஏன் சொன்னாரு அவர்? பைத்தியமா? மனுஷன் பக்குவப்படணும்னா கடிக்கிறது, குத்துறது, இடிக்கிறது சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் அதுதான் இவங்க உடம்புல ரத்தமா மாறுது. எது ரத்தமா இருக்குதோ அதுதான் குணங்களா மாறுது இல்லையா. அந்த குணத்தை சீர்படுத்தணும்னா நீ சாந்தமான பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமா இருப்ப. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இது பெரும் பாவம். இது அதை விட கம்மன்னு இருக்கலாம். ஏன்னா புகழ தேடி மனிதன் தெய்வீகத்துல போறான். தெய்வீகத்துல போகும்போது புகழத்தை நீ இழந்துடணும், அப்பதான் தெய்வம் உனக்கு சாத்தியமாகும். இதெல்லாம் அறியாமையில பண்ணினுங்கிற தவறுகள் சாமி. சித்தர்கள் மனிதனோட உறவாடக்கூடிய அவசியமே இல்லை. ஆனா மனிதனுக்கு என்ன தேவை அத்தனை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். இந்த மனுஷனுக்கு அது புரியல, புரியாதால அவன் மறைச்சிட்டான்னு சொல்லிக்கிறான். என்கிட்ட ஒரு பையன் வந்தான், தந்தி பேப்பர் 3 ரூபாய், அதையே துட்டு கொடுத்து வாங்கி படிக்க மாட்டான். ஓசியில கடையில வாங்கி போடுறாங்களா, அங்க ஒரு எழுத்து விடாத படிச்சுட்டு போவான் இல்லையா. அவன் சொல்றான் ஒரு நாள் என்கிட்ட எல்லாம் மறைச்சிட்டாங்க. ஏடா பேப்பரே நீ துட்டு கொடுத்து வாங்கி போட, எப்ப எத்தனை தேடினேன் நீ?
பயமுள்ள உட்காந்து அந்த மாதிரி புகழுக்கு பேசுற மனுஷன் உண்மைக்கு பேசுறது இல்லை. உண்மைக்கு பேசணும். தெய்வீகத்துல போனீங்கன்னா சத்திய நிலையில போகணும். ஏமாத்துல முள்ள மாதிரி தானோ மொட்டு தானோ அதெல்லாம் தெய்வீகத்துல காட்டக்கூடாது. வாழ்க்கையில எப்படியாவது வாழ்ந்துட்டு போகும். அதனால அந்த மகான்கள் என்ன பண்ணா இப்படிப்பட்டவங்க கூட கூடி வாழக்கூடாதுன்னு ஒதுங்கி வாழணும். எந்த மனுஷனுக்குள்ளும் கடவுள் கிடையாது. மனசுக்குள்ள மனுஷன் தான் இருப்பான். ஆனால் ஆன்மாவுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவை தேடணும். அதுக்கு தான் உபதேசமே கொடுக்குறோம். இந்த மனம் போய் எப்போ ஆன்மாவில் இணையுதோ அப்போ மனம் இருக்காது, ஆன்மா செயல் மட்டும் இருக்கும். ஆன்மா செயலினுடைய தத்துவம் என்னன்னா வேற்றுமை இல்லாதது. இறைவன் அதனால்தான் நான் ஒரு பாடலில் கூட சொன்னேன், மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சியன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். இப்படி சொல்லியிருக்குது, அது என்ன சாமி அப்படின்னு. மனசு செய்கிற செயலெல்லாம் உலகத்துக்கு தெரியும், ஆனால் ஆன்மா செய்கிற செயல் உலகத்துக்கு தெரியாது. அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது சாட்சி பொருளாக. இப்போ நீ நான் இங்கே இருக்கிறோம், யாருமே இல்லை, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். ஆனால் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆன்மா சாட்சி பொருளாக நிற்கிது. இந்த சாட்சி பொருள் தான் இறப்பில் பிறப்பு எடுத்து கொடுக்குது. இதை நீ செய்த தவறுகள் நன்மைகள் அத்தனையும் தீர்த்துட்டு வா, அப்போ தான் என்னோட சேர முடியும் அப்படின்னு தான் இந்த பிறப்பு தொடர்ச்சியாக நடக்குது. ஜனனமும் மரணமும் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது வரோம், பார்க்குறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம், பிரிஞ்சிடுறோம். யாருமே இங்கே நிரந்தரமாக வந்ததில்லை. புருஷன் பொண்டாட்டி கூட நிரந்தரமாக இல்லை, பொண்டாட்டி புருஷன் கூட நிரந்தரமாக இல்லை. தாய் தப்பை இந்த உலகத்துக்கு அடையாளம் கட்டின தாய் தப்பம் கூட நம்ம நிரந்தரமாக வாழலை. யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான பொருள் உலகத்தில் 2 பொருள் தான், மீது எல்லாம் அழிவு பொருள் தான். ஒன்று ஆன்மா, இன்னொன்று கடவுள். இது ரெண்டுக்கும் அழிவற்ற பொருள். அதனால தான் சொன்னால் அதை மழையால் நினைக்க முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது, வெயிலால் காய வைக்க முடியாது, காயாது, காற்றால் உணராது. அப்படிப்பட்ட பொருள் எதாலையும் அழியா பொருள் அது இந்த 2 பொருள். ஆன்மாவனுடைய நிலை என்ன? இறைவனுடைய பிள்ளை. அந்த இறைவனுடைய பிள்ளை நமக்குள்ளவே இறைவனாகவே இருந்து நம்மளை வழிநடத்துது. ஆனால் நம்ம உணர்றது கிடையாது. நம்ம மனசெயலோடவே வாழ்ந்துன்னுக்கிறோம் உலகத்தில். இந்த மனசெயலோடு வாழும்போது நன்மையும் தீமையும் கலந்து 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 செய்கிறோம். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறான், ஒரு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை அவன் செய்யணும், ஆனால் அவன் செய்யறதில்லை. அவன் செய்யறது 200 ரூபாய் வேலை செய்யிட்டு 1000 ரூபாய் கூலி வாங்குறான். இப்போ அவன் தானே அது. அதே நேரத்தில் ஒருத்தர் 500 ரூபாய் கூலி வாங்குறான், 2000 ரூபாய்க்கு வேலை செய்கிறவனும் உண்டு. அப்போது இந்த நன்மையும் தீமையும் கலந்த உலகம் இது. நன்மையும் தீமையும் கலந்து தான் நம்ம செய்து நிற்கிறோம். ஆனால் நம்ம எதை ஒன்றாலும் இந்த உலகத்தில் செய்யலாம், இறைவனுக்கு துரோகம்ன்றது ஒன்று செய்யவே கூடாது. அதை செய்தோம்னா எத்தனை பிறப்பெடுத்தாலும் நமக்கு மோட்சமே கிடையாது. அதனால் இந்த உலக விஷயத்தோடு போகிறது, உலகத்தோடு செய்கிறதெல்லாம் உலகத்தோடு போகட்டும். ஆனால் தெய்வ விஷயத்தில் புனிதமான பயணத்தை பண்ணுங்க. புனிதமான பொருள் அது, அதை போய் அடையறதுக்கு வழியை தேடுங்க. அதனால தான் அங்கே சொல்கிறாரு, இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ரகசியங்கதும்மா. எதுவுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்து மதத்தில் முட்டாள்தனமாக எதையுமே வைக்கல. எல்லா விஷயமும் அறிவுபூர்வமாக வச்சாங்க. 2 நெடுக்கு 7 குறுக்கு வச்சான். அது மேலே ஒரு தென்னை ஓலையை போட்டான், அது மேலே வைக்காவை வச்சான் தலைக்கு. இது என்ன பைத்தியமா? இதெல்லாம் இதுக்கு ஒரு கவுரு கட்டி வலிச்சுன்னு போனால் 4 கருவாடு வாங்கி தண்ணியில் ஊற வச்சு காலில் கட்டினா நாய் வலிச்சு ஓட்டுறோம் சுடுகாட்டில் இல்லை. ஆனால் இதெல்லாம் எதுக்காக இந்த 2 நெடுக்கு வைக்கணும், 7 குறுக்கு வைக்கணும், ஒரு 10 குறுக்கு வச்சா என்ன கணக்கு அப்படின்னா உன் உடலினுடைய அமைப்பு அதுதான். இந்த 2 நெடுக்குலையும் 7 குறுக்குலையும் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு. கூட என்னவா இருந்தது? ஓலைன்றது மண், வைக்கான்றது நெருப்பு. 2ல் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு. இந்த வாழ்க்கை உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு, அதனால் இதெல்லாம் வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு பாடையை கட்டுறான். 2 காலை கட்டுறான், விரலை கட்டுறான். 2 நாடி இடைகளை பிங்களை ஓடிக்கின்னு இருந்தது, இன்றைக்கி 2 நாடியும் போயிடுச்சு, அது கட்டுப்பட்டு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 2 விரலை கட்டிட்டான். இந்த வாய்க்கும் மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் மூச்சு ஓடின்னு இருந்தது,
அப்படின்னு மூச்சு உயிர் போனவுடனே வாய் திறந்துக்குது. அதனால் வாயை வெத்தலை நசுக்கி வச்சு வாயில் வச்சு கட்டிடுவாங்க. இதெல்லாம் வந்து எதுவும் வீணான வேலைகள் செய்யலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பைத்தியக்காரனுங்க அதை வீணுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. எல்லாமே அறிவுபூர்வமாக இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலும் அறிவுபூர்வமாக செய்து வச்சான். இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நெய் பொங்கல் கொடுப்பான், தீர்த்தம் கொடுப்பான். இவ்வளோண்டு நெய் பொங்கல் கொடுத்தான்னு அவன் பசி அறுப்போது. ஆனால் அவன் அவ்வளோண்டு தான் கொடுப்பான். அவ்வளோண்டு தண்ணி கொடுத்தா என்ன தாகமாக தீர்ந்துரு போகுது. ஆனால் அவ்வளோண்டு தண்ணி கொடுப்பான். அது எதுக்காக கொடுத்தானே இன்னும் தெரிஞ்சிக்கல. முன்னெல்லாம் வந்து கோயிலுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான். இப்போ கொடுக்குறமே பாடம், இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான். பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சி போனதுக்காக போன உடனே இளநீர் ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான். அதே மாதிரி இந்த காஞ்சி போந்தால நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுனா சாப்பிட்டேன்னா அடைச்சிக்கும். அதனால் அந்த நெய் பொங்கலை கொடுத்தான்னா அது வழன்னு ஆக்கிடும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்னா அடைக்காது. காரணத்தோடு கொடுத்தான், எதுவும் முட்டாள்தனமாக செய்யலை. ஆனால் இந்த முட்டாளுங்க இதெல்லாம் முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறாங்க இன்றைக்கி. அன்றைக்கி செய்த எதுவும் எல்லாம் அறிவாளிகள் இருந்தவெல்லாம். ஒரு திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமுறையாக இருக்குது. 2200 வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறளை இன்றைக்கி பெரிய பெரிய படிப்புக்கு ஒரு அளவு இல்லாத போயின்னுக்குது. ஆனால் யாராலையாவது எதையாவது எழுத முடியுதா? ஒருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான், இன்னொருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான். அப்போ இன்றைக்கி இருக்கிறவன் அறிவாளியா, அன்றைக்கி இருந்தவன் அறிவாளியா? அன்னைக்கு இருந்தவன்லாம் அறிவாளிகள். அதனால் அன்றைக்கி செய்தது எதுவுமே தவறு இல்லாமல் இருந்தது. இப்போ சில மதங்களில் போனீங்கன்னா கல்யாணம் பண்ணால் ஒரு மோதிரம் போடுவான். சில மதங்களில் போனீங்கன்னா ஒரு மணிங்கெல்லாம் செட் பண்ணி போடுவான். ஆனால் இந்த இந்து மதத்தில் தங்கத்தில் தாலி கட்டினான். மஞ்சள் கயிறு. இது எதுக்காக தங்கத்தில் அவன் தாலி செய்யணும்? இருக்கப்பட்டவனுங்கிறான், இல்லாதப்பட்டவனுங்கிறான். சரி, இல்லாதப்பட்டவன் எதுனா ஒரு கவர் எடுத்து ராம கவர் எடுத்து கட்டின்னு போகலாமே. இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் தங்கத்தால் எதுக்கு தாலியாக கட்டினான்னா, அந்த தங்கம்ன்ற பொருள் அந்த இதயத்தாண்ட உரசும் போது அவளுக்கு அந்த நினைவு வந்துக்கினே இருக்கும். நம்ம ஒரு இல்லறசி, நம்ம ஒரு குடும்ப பொம்பளை. காதில் எதுக்கு கம்மல் போட்டான் அப்படின்னா, அந்த காதில் போடுற கம்மல் தங்கத்தில் போடும்போது அந்த காற்று அந்த தங்கத்தில் பட்டு காதுக்கு போகும்போது உன் குணங்கள் சீராக இருக்குன்றதுக்காக இதை எல்லாமே வர்ணித்து வச்சான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாகரிக காலங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசு இன்னும் ஜெயிலில் விலங்கு போடுற மாதிரி மாட்டின்னு தொங்குது காதுங்கள்ல எல்லாம். பார்த்தா பயமாகுது. எங்களுக்கும் பயமாக இருக்கு காது. ஏன்னா அன்னைக்கு செய்ததெல்லாம் அறிவுபூர்வமாக செய்தான். இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணிங்கிறானே தவிர அறிவுபூர்வமாக பண்ணலை. இதனால் இந்த தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது? 10 வாயுக்கள் ஒரு மனிதனுடைய உடலில் இயங்குது. அந்த 10 வாயுக்களில் 9 வாயுக்கள் இறக்கம் தருவாயில் ஒன்று சேர்ந்து போயிலே போயிடும். ஒரு வாயு தனஞ்சயன்ற வாயு மட்டும் உடலில் இருக்கும். அந்த தனஞ்சயன் வாயுனுடைய வேலை என்னன்னா, அந்த இருக்கிற பொருளை அழிச்சிட்டு போயிடணும், அந்த அடையாளமற்ற ஆக்கிடணும். அதுதான் அந்த தனஞ்சயனுடைய வேலை. தனஞ்சயன்னா அர்ஜுனன் அர்த்தம். அது என்ன ஆகிடும்? செத்த உடலை காற்று, அந்த தனஞ்சயன்ற காற்று ஊதி அதை வீங்க வச்சு மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வர வச்சு வெடிக்க வச்சு கட்சியில் அது இல்லாத ஆக்கிட்டு போகும். அதுக்காக அந்த ஒரு காற்று மட்டும் உடலில் தங்கும், 9 காற்றுக்களும் வெளியே போயிடும். இப்படி போவோம். இது கட்டுறதால அந்த வாயுவுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டு வாயு பிராணன் அபானன் இருந்தது, ரெண்டும் போயிடுச்சு, இனி வாயு இல்லை அப்படின்னு கால் கட்டுறது. அதனால் அந்த கட்டவரில் கட்டுறாங்க. ஐயா வந்து ஒரு இறுதி கட்டத்தில் ஜீவசமாதி அடையிற சூழ்நிலை இந்த உபதேசத்தெல்லாம் தாண்டி நாங்களாம் வந்து அவருக்கு வந்து வேறு மாதிரி, நாங்களாம் வந்து ஐயாவுக்கு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு, நீங்கள் அந்த தெய்வத்துக்கு பிள்ளைக்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இறுதி கட்டத்தில் வந்து ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருளை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்படி ஒரு பொருளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க இல்லைங்களா? அப்போ உங்கள் மனம்
எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுச்சு, அதனுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கம். அந்த பொருளை நாம் வாங்கலைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நம்மளுக்கு நடத்துக்கு சக்தி கிடைக்காது. சித்தனவன் சிந்திய சத்தான வித்தினில் முனைத்தவன் நீ மனமே. நீ யார் அப்படின்ற கேள்விக்கு நீ சாதாரணமான ஆள் இல்லைப்பா. சித்தனவன் சிந்திய சத்தான வித்தினில், வித்து 1000 வித்து இருக்குது, அதில் சத்தான வித்தா நீ போயிட்ட. அப்போ விதைக்கும் போதே சத்தான வித்தை போட்டார். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னா ஆசிரமத்தோடு நம்ம வேலை நின்று போயிடலாம். மாதத்தில் ஒரு நாள் நம்ம அவரை பார்க்க போதில்லை, மாதம் 30 நாளும் அவர் கூட தான் இருக்கிறோம். அப்போ நம்ம பண்ணக்கூடிய பாடங்கள் அது ஒரு நாளும் நமக்கு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த பிறவின்றது பெரும் பாக்கியம் நமக்கு. இதை அந்த மாதிரி கேட்டு தெரியலன்னு சொன்னால் இன்றைக்கி இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாங்க ஐயா, பேச வாய்ப்பே. ஆமாங்க ஐயா. அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவர் 1000 கேள்வி கேட்டிருக்கோம். ஏன்னா தினமும் வந்துடுவார் கடைக்கு. கண்டிப்பாக தினமும் கடைக்கு வந்துட்டா தினமும் எதையாவது எழுதி அவர் முன்னாடி படிக்கணும். படித்தோம்னா அதுக்கு 1000 விளக்கம் சொல்லுவார். ஒரே ஒரு பொருளுக்கு 2 விதமாக விளக்கம் சொல்லுவார். சாதாரண மனுஷனுக்கு ஒரு விளக்கமாக இருக்கும், ஞானத்தை உணர்ந்துட்டு அவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லுவார். ஒரே கருத்தை வேறு மாதிரி சொல்லுவார். அப்போ இவ்வளோத்தையும் நம்ம வாங்கினதுனால தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிறோம் சார். அப்போ உங்கள் மனசு சந்தோஷப்பட்டுச்சா, இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி எண்ணத்தில் எதனா தடுமாட்டம் வந்துச்சா, அதுவும் உங்களையே காப்பாற்றுதா? இப்போ என்னுடைய கருத்துப்படி ஒரு தெய்வமே வந்து உங்களுக்கிட்ட, ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கும் போது அந்த மனம் எவ்வளோ பக்குவப்பட்டுச்சு? நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து அப்பாவனுடைய 3ஆம் ஆண்டு முதல் ஆண்டு குரு பூஜைக்கு வந்துட்டுங்க. 1ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு வந்துட்டுங்க. அதனால் உங்களுக்கு தெரியாது, தெரியல. இதுக்கு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்க. ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்திலே தியாகி எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுனே இருப்போம், எங்கேயுமே இருக்க மாட்டோம். காது மட்டும் ஐயா பேசுறதை மட்டும் கேட்டுன்னு இருக்கோம். உடம்பு எங்கெங்கேயோ சுற்றி கிடக்கும். அந்த வேலை இந்த வேலை உபதேசம் கொடுப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த காது மட்டும் அவர்கிட்டே இருக்கும். எங்கேயுமே இவர் பிள்ளைங்களா தெரியாது. யாரோ ஐயா பிள்ளைங்களாம் அடையாளம் கட்டுறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஐயாவோட பிள்ளை யாருன்னே தெரியாது. காரணம் என்ன? ஏன் அவரை விட்டு நம்ம தூரமாக இருந்தோம்னு சொன்னால் அவரோட உயரம் தெரிஞ்ச உடனே நாம் தூரமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரோட பேசுகிறதே கம்மியாயிட்டு. பேசுறதுனாலே அப்பா புள்ள பாஷை அங்கே நடக்காது. குரு சிஷ்ய பாஷை தான் அங்கே நடக்கும். உனக்கு ஏதாவது வேணுமா, தெரிஞ்சுக்கணுமா, கேளுன்னு தான் வருவாரே தவிர ஒரு அப்பாவை அவர் பதில் சொன்னதும் இல்லை, ஒரு பிள்ளைய அவர்கிட்ட போய் நான் பேசுனதும் இல்லை. அப்போ அந்த உயரம் தெரிஞ்ச உடனே நான் ஒரு அடி தூரமாக தான் இருப்பேன். எங்கேயுமே என் அடையாளமே இருக்காது அங்கே. ஐயா சமாதிக்கு அப்புறம் தான் இதை எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறோம். அப்பா சொன்னதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமாக கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இந்த கலை அவ்வளோ பெரிய அற்புதம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அப்போ அது பொய் இல்லை. அப்போ இது மெய்யின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ அந்த மெய்யுக்காக உயிராக கூட இருந்து என்ன சாதிச்சிட போகிற? எல்லாரும் ஒரு நாள் சாவதானே போகிறாங்க. எதுக்காக சாக போகிற? ஒரு நோய்க்கு நீ பலியாக போறியா, இல்லை ஞானத்துக்கு பலியாக போறியா? ஒரு ஞானியை புகழோட உச்சிக்கு கொண்டு போகிறதுக்காக நீ பாடுபட்டு செத்து போயிடு, அது சந்தோஷமான மரணம் தானே. அப்படியெல்லாம் யோசனை பண்ணதோட விளைவு தான் இவரை எந்த வழியில் நம்ம வெளியே கொண்டு போக முடியும், எல்லாருக்கும் எப்படி கொண்டு போக முடியும் தான் இவ்வளோ விஷயங்களும் கொண்டு வந்தோம் சாமி. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி வாழும் கலை
நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்